எங்கள் அதிகமாக நேச அன்புதேன்னு அருமை அந்த கால வேலைக்க நன்றியோட ஸ்தோத்திருக்கோம். இது ஒரு நாளிலே சப்பா நான் மறைக்கப்பட்டு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. இது ஒரு நாளிலே எங்களோடு நீங்கள் பேச போகிறதுக்கு நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம் பிதாவே. இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கோம் பிதாவே. எல்லா துதி கனமையுமே செலுத்துக்கிறோம் ஜீவனில் இயேசும் பிதாவே. ஏமேன் ஏமேன் ஏமேன். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு பல காரியங்களை செய்தார். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் செய்த போது முக்கியமான 2 காரியத்தை பற்றி நான் பேச போகிறேன். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வாழ்க்கை இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறது. ஏன்னா அந்த ஆண்டவர் மகன் பிறந்தார், வந்தார், உலகத்தை வந்து எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார். பட் ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கு. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? 2 காரியங்களை பற்றி நான் பேச போகிறேன். முதல் காரியம் வந்து யோவான் சுவிசேஷம் 20 19. அல்லேலூயா. இந்த வாரத்தில் முதல் நாளில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உயிர்த்தெழுந்து வந்துட்டு சீஷர்களை பார்த்து முதல்ல என்ன சொல்கிறாரு? முதல் என்ன சொல்கிறாரு? சமாதானம் உண்டாவதாக. ஸோ ஆண்டவர் இந்த உலகத்தில் முதல் நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக சமாதானத்தை இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கி ஆண்டவர் சீஷரில் பார்த்து என்ன சொன்னார்? சமாதானம் உண்டாக கடவுதான்னு. அந்த சமாதானத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ யோவான் சுவிசேஷம் இது அடுக்க வேணாம். 14:14-27 என்ன சொல்கிறாரு? அதுதான் எடுக்க வேணாம். உலகத்தின் சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆக உலகத்தில் சமாதானமும் உண்டு, ஆண்டவர் சமாதானம் உண்டு, உலகத்தின் சமாதானம் உண்டு. உலகத்தின் சமாதானம் என்ன? ஆமலை கேட்டால் சொல்லுவாங்க, குடி, சிகரெட்டு, அது இது எத்தனையோ உலகத்து சினிமா, என்னென்னமோ உலகத்து சமாதானம் இருக்குது. சண்டை கூட உலகத்து சமாதானத்தை கொடுக்கும். என்னடா சண்டை எப்படி சமாதானத்தை கொடுக்குன்னு யோசிக்கிறீங்களா? சண்டை எப்படி சமாதானத்தை கொடுக்குன்னு யோசிக்கிறீங்களா? சொல்லுங்கள். சண்டையும் சமாதானத்தை கொடுக்க, உலகத்தின் சமாதானத்தை கொடுத்து சொல்ல ஆண்டவருக்கு சமாதானத்தை. சண்டை எப்படி சொல்கிறாங்க? உங்களை பற்றி யாராவது ஒருத்தர் தப்பாக பேசுகிறத வச்சுங்க, நீங்கள் என்ன பண்ணி வந்து சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை பற்றி இந்த மாதிரி பேசுகிறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடனே போய் சொன்னவங்ககிட்ட சண்டை போடுறீங்க. சண்டை போட்டுட்டு வந்து என்ன சொல்கிறீங்க? அப்பாடா, அவர்கிட்ட நான் சண்டை போட்டுட்டேன், சந்தோஷம், சமாதானம் ஆகிப்போச்சு. என்னை பற்றி இப்படி பேசினா அப்படி பேசினா நான் என்ன பண்ணேன்? அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு வந்துட்டேன், அதால் எனக்கு சமாதானம் வந்துடுச்சு. நிறைய பேர் அப்போ தான் செய்திருக்கீங்க பொழுது பார்த்தா எல்லாம் சிரிக்கிறீங்க இல்லை? யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா உடனே என்ன பண்ணுறோம்? போய் அவங்ககிட்ட சண்டை போடுறோமா இல்லையா? சண்டை போட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சமாதானம் வந்துடுது. உலகத்தின் சமாதானம் பற்றிங்களாங்க, சண்டையிலே கூட சமாதானத்தை கொடுக்குது. ஆனால் ஆண்டவர் சமாதானம் அது கிடையாது. ஆண்டவர் சமாதானம் எது தருமா? பிலிப்பியர் 4:7 படிங்க. அல்லேலூயா. பிலிப் 4. எப்பொழுதும் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அந்த தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். உலகத்தை சமாதானம் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அந்த தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த தெய்வீக சமாதானம் எப்படி வரும் நம்மளுக்கு? இந்த தெய்வீக சமாதானம் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கி உலகம் வந்து உலகத்தின் சமாதானம் தான் போயிட்டுருக்கு இல்லைங்களா? உலகத்தில் நீங்களே சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த தெய்வீக சமாதானம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்?
அந்த தெய்வீக சமாதானம் எங்கே ஆரம்பிச்சது தெரியுமா? பைபிள் பிறக்காது. லூக்கா 23:35 ஆண்டவர் என்ன சொன்னார்? பிதாவே, இவர்கள் பாவங்களே மன்னியும். என்னைக்கு நம்ம இதயத்துக்குள்ள ஒருத்தரை மன்னிக்கிற மனப்பான்மை வருதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு சமாதானம், தெய்வீக சமாதானம் உண்டாகும். உங்களை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? பரவாயில்ல, பேசிக்கிட்டு போட்டால் அவங்களுக்கு ஏதோ சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும். ஆனால் தெய்வீக சமாதானம், அந்த உலகத்தை சமாதானம் நடத்தும் என்ன பண்ணோம்? கோபத்தையும் ஆத்திரத்தையும் உண்டாக்கும். எப்படி பேசலாம், நான் அப்போ அவன்கிட்ட சண்டை போடுறேன், சண்டை போட்டு வந்துடும். ஆனால் தெய்வீக சமாதானம் எங்கே உண்டாகுது தெரியுமா? மன்னிப்பதில்லை. ஆண்டவர் ஒரு ஏசி ரூமில் போட்டுட்டு கால் போல் கால் போட்டுக்கிட்டு நீங்கள் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டுக்கிட்டு பாவலை மன்னிக்கிறேன்னு சொல்ல அப்படியா சொன்னார்? என் பைபிள் அப்படி போல், உங்கள் பைபிளில் போட்டிருக்கு அந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்ல ரூம் போட்டுக்கிட்டு அப்படியா சொன்னார்? அப்படியே சொன்னார். முதுவெல்லாம் பிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு எத்தனையோ மரண வேதனையில் போகும்போது அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். இதாவே இவங்க பாவங்களை மன்னி. நம்ம அந்த சூழ்நிலையில் போகும்போது மன்னிப்பீங்களா? இதே மாதிரி சூழ்நிலையில் போகும்போது உங்களை பற்றி ஒருத்தர் தப்பாவோ ஒரு மோசமாக பேசும்போது நீங்கள் அவர்களை மன்னிப்பீங்களா? உலகத்து சமாதானத்தை ஈஸியாக வாங்கலாம், ஒயின் ஷாப்பில் வாங்கலாம், சினிமா தியேட்டரில் வாங்கலாம், எங்கே வேணாலும் வாங்கலாம். ஆனால் தெய்வீக சமாதானம் உள்ளுக்குள்ளேருந்து வரணும், வெளியேருந்து வராது. தெய்வீக சமாதானம் உள்ளத்துலேருந்து வரணும், உள்ளுக்குள்ளேருந்து வரணும். ஆண்டவர் கொடுத்த நீங்களும் நானும் இன்றைக்கி எப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நிற்கிற இந்த வேலையில் நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம்? பிறர் பாவங்களை மன்னிக்க மாட்டேன் ரொம்ப கஷ்டப்படுறோம். படுறோமா இல்லையா? ரொம்ப தெய்வீக சமாதானத்துக்கு சும்மா கிடைக்காதுங்க. ஏசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரட்சிப்பை கொடுத்தாருன்னா அது சும்மா தமாஷா வரல. பட் கவுண்டரில் டிக்கெட் கொடுத்து வாங்குற மாதிரி வாங்கலை. பாடுகள் பட்டார், அவமானங்கள் பட்டார், அசிங்கப்பட்டார், காரி துப்புனாங்க மூஞ்சில். எத்தனையோ பாடுகள் மத்தியில் போய் தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? உங்களுக்கு எனக்கு அந்த பாவம் மன்னிப்பை வாங்கி கொடுத்தார். ஏசுவின் தேவன், ஏசுவின் தேவன், ஏசுவின் தேவன் சொல்கிறீங்களே, யாராவது அந்த மாதிரி ஒரு நிமிஷம் நடக்குறீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். எத்தனை பேர் நீங்கள் மன்னிக்கிறீங்க இது வரைக்கும்? மன்னிக்கிற குணம்ன்றது தெய்வீக குணங்க. அது ஆண்டவர் மனுஷனால் வரவே வராது, அது உலகத்தினால் வரவே வரும். உலகம் என்ன சொல்கிறோம்? உன்னை பற்றி அவன் தப்பாக பேசிட்டா நீ இப்போ அவர்கிட்ட போய் கேளு, எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு நீ போய் கேளுன்னு சொல்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? 1000 தப்பு என்னை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் நான் ஒன்றுமே சொல்லலை, நான் ஒன்றுமே கேட்கல, நான் ஒன்றுமே பண்ணலை. என்ன பண்ணேன்? பிதாவே இவர் பாவங்களை மன்னியும். அதில் இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு, தெரியாமல் செய்கிறாங்கன்னு அவர் சொல்கிறார். ஆனால் அவர் தெரிஞ்சு தான் செய்தாங்க அத்தனை பேர் ஆண்டவரை காட்டி கொடுக்கும்போது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த பாவத்தை மன்னிச்சார். உங்களுக்கு தெய்வீக சமாதானம் வேணுமா இல்லை உலகத்தின் சமாதானம் வேணுமா? சொல்லுங்க. தெய்வீக சமாதானம் வேண்டது மட்டும் கை தூக்குங்க. நீங்கள் அந்த கை தூக்கத்தை தமாஷா நினச்சிக்கிட்டு நினைக்கிறேன், ஜோக் இல்லை. கை தூக்கும்போது ஆண்டவர் பார்க்குறாரு, உங்களுடைய கமிட்மெண்ட்டை பார்க்குறாரு. உண்மையிலே தெய்வீக சமாதானம் எனக்கு வேணும்னு சொல்லும்போது நீ கை காட்டு தூக்கும்போது அந்த தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். எத்தனை பேர் மன்னிக்க போகிறீங்க சொல்லுங்கள்? நான் அவங்கள மன்னிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்ல போகிறேன்? எனக்கு எத்தனையோ பேர் ஏதோ செய்தாங்க, அத்தனை பேர் நான் மன்னிக்க போகிறேன் சொல்லிட்டு கை தூக்குங்க. ஏன் மன்னிக்கவே முடியலாத உட்காந்து எப்படி சமாதானம் வர முடியும் உங்களால்? இந்த மன்னிக்க போகிற யார் எப்போ எனக்கு என்ன பண்ணாலும் நான் அவங்களை மன்னிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிற மட்டும் கை தூக்குங்க. ஸோ நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க.
வாரம் வாரம் இயேசு கிறிஸ்து செத்தா கூட நான் மன்னிக்க மாட்டேன். என் வாழ்க்கையை நான் இப்படி தான் ஓட்டுவேன். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இன்றைக்கெல்லாம் எப்படி தரமா ஜனங்க எப்படி தரமா? இப்போ ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் வந்து நிற்கிறார். உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டால் நீங்கள் என்ன திறமை சொல்லுங்க அவர்கிட்ட. உனக்கு என்ன வேணும் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஆண்டவருக்கே நீங்கள் கொடுக்க போகிறீங்க. எதுவும் நான் இப்படி தான் இருப்பேன், ஆனால் உனக்கு இஷ்டம் தான் நீ மாறிக்கோ ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க. நான் மாற மாட்டேன், நான் இப்படி தான் வாழ்வேன், வர சும்மா சபைக்கு வருவேன், அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பேன், நான் என் வாழ்க்கையில் திருந்தவே மாட்டேன், இப்படி தான் யாரையும் மன்னிக்கவே மாட்டேன், நான் இப்படி தான் கோபத்தோடு ஆத்திரத்தோடு அகந்தாரத்தோடு உலக சமாதானத்தை வாழ்வேன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ண முடியாது. யூதாஸுக்கு காரியங்களை கொடுத்தாரு, ஆனால் அவன் திருந்தலை. பேதுக்கு அதே காரியங்களை கொடுத்தாரு, ஆனால் அவன் திருந்தனான். எம்ஜிஆர் ஒரு பாட்டு பண்ணார், திருந்தாத உள்ளங்கள் இருந்து என்ன லாபம்னு. எப்படி சபை போகுது தெரியல. மன்னிக்காத குணமுள்ளவங்க உலகத்தின் சமாதானத்தை தான் வாழ்வீங்க, உலகத்தின் சமாதானத்தெல்லாம் போவீங்க, தெய்வீக சமாதானத்தை அடையவே முடியாது. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ரெண்டாவது, யோவான் சுவிசேஷம் 21:13. அப்பொழுது யோவான் சுவிசேஷம் 21:13, அப்போது இயேசு வந்து அப்பத்தையும் மீனும் எடுத்து அவர்கள் கொடுத்தார். அல்லேலூயா. நீ ஆண்டவர் தான் நம்ம வீட்டின் அப்பத்தை தண்ணியும் ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் வீட்டில் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிக்க தேவன்? நீங்கள் சில பேர் நினைக்கலாம், நான் படித்தேன், நான் வேலைக்கு போனேன், ஐயா கூட நினைக்கலாம், நான் டிகிரி வாங்கினேன், இன்ஜினியரிங் போனேன், ஒழுங்காக வேலைக்கு போகிறேன், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், அதனால தானே வந்து நான் இப்படி நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சொல்கிறீங்களா இல்லையா? நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு சம்பளம் வருது, அதெல்லாம் இருக்கிறேன், அப்படி தானே சொல்கிறீங்க? அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. இதில் என்ன ஆண்டவருக்கு பங்கு இருக்குது? ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர்களுக்கு அந்த படிக்கிற ஞானத்தை கொடுத்தார், ஆண்டவர்களுக்கு வேலை செய்கிற பலத்தை கொடுத்தார், ஆண்டவருக்கு இந்த இதை கொடுத்தார், அதை கொடுத்தார், இதை கொடுத்தாருன்னு சொல்லுவேன். நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்க? நான் செய்கிற எல்லாத்தையும் முடிச்சு அப்புறம் ஆண்டவருக்கு என்ன பங்கு இருக்குது? (21:3) படிக்கணும். அதே யோவான் சுவிசேஷம் 21. நான் படிக்கிறேன். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறோம் என்றார். அதற்கு அவர்களும், நாங்களும் வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ராத்திரியில் தான் மீன் கிடைக்கும்னு சொல்லி போய் போட்டாங்க, ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. 5 படிக்கிறவங்க, இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறது ஏதாகிலும் உங்களுக்கு உண்டா என்றார். அதற்கு அவர்கள் என்ன சொன்னாங்க? ஒன்றுமே இல்லை. இதுதான் முக்கியமானது, நல்லா கேளுங்க. 6வது வசனம். அப்போது அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்போது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் எத்தனையோ நாட்கள் நம்ம இடது பக்கத்தில் வலையை போட்டு தேடிட்டு இருந்தோம். எத்தனையோ நாட்கள் விடுதலை பாட்டுட்டு தேடிட்டு இருந்தோம், ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் பண்ணார், நம்ம வாழ்க்கையில் இடது பொருள் போட்டு அந்த வலையை எடுத்து என்ன பண்ணார்? வலது கூர்மாக போட்டார். அன்றைக்கி ஐயா இன்ஜினியரிங் படித்தாருன்னா அவர் +2 வாங்கினா மார்க்ஸ்னால இல்லை, ஆண்டவர் குறித்தார், அதனால் வந்தது. இன்றைக்கி சபையை நடத்தணும்னு சொன்னாலும் இவரெலாம் ஏற்று வரல, இது போய் காலேஜில் படிச்சுட்டு வரல, ஆண்டவராக முன்குறித்தார். இவர் வேறு வழியில் போயிருப்பார், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? இடது புறத்தில் போட்ட வலையை தூக்கி என்ன பண்ணார்? வலது புறத்தில் போட்டு மாற்றி கொடுத்தார். வில்றமே இல்லாத
ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணார் ஆண்டவர்? என்ன பண்ணார்? திரளான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஒன்றுமே இல்லாத ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலைக்குள்ளே நம்ம போய் கொண்டிருந்த போது, நம்ம நடந்து கொண்டிருந்த போது, அந்த நம்ம நடந்து போன தப்பான பாதையை மாற்றி என்ன பண்ணார்? திரளான ஆசீர்வாதங்களால் ஆண்டவர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் இன்னைக்கு வீட்டின 10 தண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் யார் தெரியுமா? ஆண்டவர். நம்ம எடுத்த ஒவ்வொரு தவறான ஒவ்வொரு டிசிஷனும் ஆண்டவர் மாற்றி போட்டு என்ன பண்ணார்? நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை மாற்றி திரளான சூழ்நிலை கொண்டு வந்திருக்கார். இன்னைக்கு நல்ல சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் நல்ல எல்லாம் காரணம் யார் தெரியுமா? ஆண்டவர் அளவில்லாத அன்பு. என் பிள்ளைக்கே தப்பான பாதையில் போனால் கூட என்ன பண்ணார் ஆண்டவர்? ஐயோ ஆண்டவர், மகனே மகளே இப்படி போறியேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? உங்கள் கையை பிடிச்சி வந்து அந்த சைடில் தூக்கிட்டு போகிறார். நீங்கள் எதிர்க்க வர டிராஃபிக் ரோட்டில் நீங்கள் நடந்து போயிட்டு இருந்தீங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? உங்களுக்கு பிடிச்சி அந்த சைடில் போட்டார். உங்கள் பலத்தினால் அல்ல, உங்கள் பராக்கரத்தினால உங்களுக்கு எதுவுமே இல்லை, நம்ம ஜீரோ. ஆனால் ஆண்டவர் அன்பு தான் என்ன பண்ணிச்சு? தவறான பாதை போய்கிட்டு இருந்தது நம்மளை நிறைவான பாதை கொண்டு வந்தார். +2 கிடச்சா நான் முடிக்க போகிறேன். என் பையனோட 10th முடிச்சுட்டான். +2 எக்ஸாம் வச்சு +2 சேரணும். ஃபஸ்ட் குரூப்பில் அப்ளிகேஷன் போட்டேன், கிடச்சிருச்சு. வெள்ளிக்கிழமை இப்போ ஃபேமிலி ப்ரேயர் சொல்ல, வெள்ளிக்கிழமை நைட் ப்ரே பண்ணும்போது சாட்டர்டே போய் அவன் சனிக்கிழமை தான் போய் ஃபீஸ் கட்டணும். சனிக்கிழமைக்கு ஃபீஸ் கட்ட டைமில் ஃப்ரைடே ப்ரே பண்ணும்போது எனக்கு மனசில் உருப்பட்டது, இந்த ஃபஸ்ட் குரூப் போனால் காமர்ஸ் குரூப் போடலான்னு சொல்லி. அதே மாதிரி என்ன பண்ணோம், அப்புறம் நான் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி காமர்ஸ் குரூப் போட்டுன்னு சொல்கிறார் ஆண்டவர்னு சொல்லிட்டு. ஆமாம், எனக்கு கூட ஒரு மாதிரி தெரியுது, இந்த குரூப் போடலாமா வானான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் பட் சனிக்கிழமை ஃபீஸ் கட்டணுமேன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி விட்டுட்டோம். ஃபீஸ் கட்ட பையன் போயிட்டான். நான் என் வேலைக்கு போயிட்டேன், கிண்டிக்கு போயிட்டேன். திடீர்னு ஒரு 11:30-12 மணிக்கு ஃபோன் வந்தது. அவன் வீட்டில் இந்த மாதிரி புது ஹெட்மாஸ்டர் வந்தார், சில பேரை பார்க்கணும், பேரண்ட்ஸை பார்க்கணுன்னு சொல்கிறாரு, அவங்க அப்பா வர சொல்கிறாரு, நீங்கள் உடனே ஸ்கூலுக்கு வாங்க டேடின்னு சொல்லிட்டு என் பையன் ஃபோன் பண்ணான். உடனே நான் கிளம்பி போனேன். போய் 12:30 மணிக்கு என்ன போகிறதுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, அந்த ஹெட்மாஸ்டர் கிளம்பி போயிட்டார், வெளியே போயிட்டார். சார் உடனே என்ன சொன்னீங்களா சார், நீங்கள் மண்டே வந்து பார்த்துட்டு ஃபீஸ் கட்டிடலாம், ஹெட்மாஸ்டர் பார்க்கணும், நீங்கள் எப்படி பார்த்துட்டு ஃபீஸ் கட்டணும். சாட்டர்டே ஃபோன் பண்ணோம். சரி, சாட்டர்டே சனிக்கிழமையும் குடும்ப ஜபத்தில் ஜபம் பண்ணோம். அப்போவும் மாற்றுற மாதிரி சொன்னார் காமர்ஸுக்கு. ஞாயிற்றுக்கிழமையே ஜபம் பண்ணோம். ஆண்டவர் என்ன பண்ணார், அப்போ கரெக்டாக அதே மாதிரி காமர்ஸ் குரூப் போகணும்னு சொல்லிட்டு மண்டே போய் பிரின்ஸிபல் இப்போ பார்த்து, ஃபாதர் இந்த மாதிரி நான் குரூப் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டார். இல்லை அவன் நினச்சிட்டா நாங்கள் ஃபஸ்ட் குரூப் கேட்க போகிறோன்னு சொல்லிட்டு, இல்லை ஃபாதர் ஃபஸ்ட் குரூப்பில் தான் இருக்கிறேன், இப்போ வந்து காமர்ஸ் குரூப் போடணும்னு சொல்லிட்டு போடணுன்னு அவர் சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னார், உலகத்தின்னு சொன்னார், எல்லாமே ஃபஸ்ட் குரூப் கேட்பாங்களே, நீ என்ன 3rd குரூப் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். படிக்கிறது தெரியும் கரெக்டாக, எல்லாமே ஃபஸ்ட் குரூப் தானே கேட்பீங்க, 3rd குரூப் வேணா நீங்கள் இல்லை. அன்றைக்கி ஆண்டவர் அந்த வார்த்தையை போட்டார். இன்றைக்கி பையன் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல். எந்த கம்பெனி போனாலும் அவர் அவார்டு வாங்கிட்டே இருக்கணும். ஒரு ஃப்ரீ டைம் அவர் அவார்டு வந்துகிட்டே இருக்கு. சில கம்பெனியில் 4-5 அவார்டை வாங்கியிருக்கிறான். அன்றைக்கி ஆண்டவர் மாற்றி போட்டார். அன்றைக்கி நான் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, நாங்கள் செய்த ஒரு குடும்பமாக என்ன பண்ணி சொன்னோமா, ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிச்சோம். உலகம் சொல்லுது, ஃபஸ்ட் குரூப்பை விட்டுட்டியா, காமர்ஸ் குரூப்பாக போடுற. ஆண்டவருக்கு இன்றைக்கி என் பையன் எப்படி இருக்க போனால் ஆண்டவருக்கு தெரியும். அன்றைக்கி நான் கீழ்ப்பஞ்சேன். அன்றைக்கி நான் ஒரு வாட்டியும் சொல்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கி குடியை நிறுத்து அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி நிறுத்தினேன், இன்றைக்கி எங்கே நிற்கிறேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்பட முடியும்? ஆண்டவரை பேசணும் இல்லை. நான் இப்போ மாத்திரம் ஒரே ஒரு வாட்டி சொல்ல, எப்பவுமே சொல்ல, ஆண்டவரை தனிப்பட்ட உறவு ஒன்று வச்சுக்கணும். அந்த தனிப்பட்ட உறவு வைக்கும் போது தான் நம்மளுக்கு என்ன பண்ண, ஒரு கணவன் மனைவியாக இருக்கும்போது தான் ஐயாவுக்கு சிஸ்டரை பற்றி, சிஸ்டருக்கு ஐயா பற்றி நல்லா தெரியும். 100% தெரியும்னு சொல்ல முடியாது. ஆம்பளையும் கொஞ்சம் மறைச்சாடுவாங்க, அதெல்லாம் ஆம்பளைங்க எப்பவுமே பொறுத்தா முடுங்க 90% தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட, ஜோஷுவாக்கு அவங்க அப்பா பற்றி எல்லாமே தெரியாது.
அம்மா பற்றி தெரியும். ஆனால் பிரதருக்கு எல்லாமே அம்மாவை பற்றி தெரியும், அம்மா பிரதர் பற்றி எல்லாமே தெரியும், ஐயாவை பற்றி எல்லாமே தெரியும். ஏன்னா அது ஒரு கணவன் மணி ஒரு அந்த ஆண்டவர் அந்த உறவை தான் ஆண்டவர் ஆசிரிச்சு கொண்டிருக்கார். உங்களையும் எங்கேயும் ஆசிரியை கூப்பிட்றாரு. ஒரு தனிப்பட்ட உறவு ஆண்டவரோட வச்சுக்க பாருங்கள். தனிப்பட்ட உறவு தான் என்ன பண்ணவர் ஆண்டவரை பேச முடியும், கேட்க முடியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு பையன்கிட்ட ஏதோ சொல்கிறீங்க, அவன் செய்கிற உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருது. பட் ஆனால் நீங்கள் சொல்கிறது செய்யலைன்னா ஆண்டவர் கோவப்பட மாட்டார், ரொம்ப கோவப்பட மாட்டார். ஆண்டவர் என்ன திரும்ப படுவார், வருத்த தான் படுவார். ஏன்னா உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதம் போயிடுச்சு இல்லை. இப்போ அன்றைக்கி வந்து ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு, ஒன்றும் ஃபஸ்ட் குரூப்பில் பெட்டர் வை வாண்ட் அப்படி இப்படி ஏதோ சொன்னார். ஆண்டவர் சொல்லிட்டார் தோல்விருக்கூடியா அப்படின்னா. சரி, ஃபாதரே சொல்கிறாரு, பிரின்சிபலே சொல்கிறாரு, ஃபஸ்ட் குரூப் பெட்டர்ன்றாங்களே, எல்லாமே ஃபஸ்ட் நாங்கள் போயிருந்தோமே நீங்கள் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆண்டவர் என் மகனோடவன் ஒரு கிறிஸ்துவன் நல்ல கிறிஸ்துவாக இருக்கணும், தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணுங்க, மன்னிக்கிற குணத்தை கொண்டு வாங்க. ரெண்டாவது, வீட்டு நப்பத்தத்தை ஆசீர்வதிக்க தேவனை நீ விசுவாசிக்கணும்னா ஆண்டவர் சொல்கிறத கேளுங்க, கீழ்ப்படிங்க. ஆண்டவர் சொல்கிறத கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு நீங்கள் தப்பான எதாவது செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களா? ஒரு தாய் என்ன சொல்கிறாங்க பாரு, மகனை பார்த்து தப்பாக செய்வீங்க செய்ய மாட்டீங்களா? செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நம்ம தேவன். ஒரு தாய்க்கு மேலான தேவன் உங்களுக்கு எனக்கும் தப்பு செய்வாரா, துரோகம் செய்வாரா? சரி, எல்லாம் ஒரு நிமிஷம் கை தூக்குங்க, எல்லாம் ஒரு நிமிஷம். எங்கள் அதிகமான அன்பு தேவனே, அதிகமான கால வேலைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இதோ தான் நாடிலேயே சப்பா எங்கள் கைகளை உயர்த்தி நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குறோம் பிதாவே. எங்களுக்குள்ளே இந்த போராடி கொண்டிருக்க அந்த பாவம் மன்னிக்க முடியாத, பிறர் குற்றம் குறைகளை மன்னிக்க முடியாத அந்த குணத்தை எங்களை எடுத்து போட்டு, ஏசப்பா நீர் சிலுவையில் சொன்னீர் ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள் மத்தியில் நீ சொன்னீரே, இதோ பாடல்கள் மத்தியில் போகும்போது பிதாவே ஒரு பாவம் மன்னியும் சொன்னேன். அந்த பாவத்தின் அந்த குணாதேசத்தை எங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த கேரக்டர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் எங்களுக்கு கட்டளையிட முடியாமல் ஸ்தோத்திரிக்கம் ஆண்டவரே. இதுவும் நாளிலே விசுவாசத்தோடு எங்கள் கைகளை நோக்கி நாங்கள் உயர்த்தி உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் பிதாவே. எங்களுக்கு ஆண்டவரே சப்பா இந்த ஆண்டவரை பிறரை மன்னிக்கிற அந்த குணத்தை கொடுத்து நீ ஆசீர்வதிக்க முடியாமல் ஸ்தோத்திரிக்கம் துதிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே சபா நாங்கள் உங்களோடு ஒரு தனிப்பட்ட உறவை வைத்துக்கொண்டு ஆண்டவர் நீங்கள் பேசுகிற அத்தனை காரியங்களுக்கும் நீ சொல்கிற அத்தனை கீழ்ப்படிந்து நாங்கள் செய்ய முடியாது. அந்த கிருபை கொடும் பிதாவே. நாளிலே சப்பா இங்கே உயர்த்தி நாங்கள் ஒவ்வொருத்தையும் எங்களை கமிட் பண்ணுறோம் பிதாவே. உங்களிடத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் பிதாவே. இந்த நாள் முழுக்கள் எங்கள் வழிநடத்தி வந்ததுக்காக நன்றியோடு சுத்தம். இந்த வரப்போகிற நாட்களும் எங்கள் வாழ்க்கையிலே மாற்றி இந்த பாவம் மன்னிக்க முடியாத அந்த ஆண்டவரே அந்த கேரக்டரை எடுத்துப்பட்டு பாவம் மன்னிக்கிற இந்த கேரக்டரை கொடுத்து நீ ஆசீர்வதிக்க முடியாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சொல்கிறபடி நாங்கள் நடக்க ஆண்டவரே சப்பா அந்த சித்தத்தை உன் சித்தத்தை நாங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். அந்த கிருபை கொடுக்க முடியாமல் ஸ்தோத்திரிக்கம். இந்த வந்ததற்கு ஒவ்வொருத்தையும் நீ ஆசீர்வதிக்க முடியாமல் ஸ்தோத்திரிக்கும். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். எங்களோடு நீ பேசி அந்த வார்த்தைகளுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். எங்கள் ஆண்டவர் முழுவதும் அவங்களோட ஒப்படைக்கணும் பிதாவை. எல்லா துதி கனமகிமே ஜீவனில் இயேசு பிதாவை. ஏமினி. தேங்க்ஸ் ஜோஷுவா. அருமையான ஆண்டவருடைய வார்த்தைகளை ஐயா கொடுத்தாங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான். அதாவது இந்த கஷ்டமான நேரத்தில் பிரசங்கம் பண்ணுறது என்பது அது ரொம்ப கஷ்டம். அது இந்த 5ஆம் நாட்களிலே பண்ணுறது அதை விட கஷ்டம். இருந்தாலும் ஆண்டவருக்காக ஒரு தாகமான பணியை செய்திருக்கிறாங்க. எல்லாரும் நம்முடைய உற்சாக